Hi, hi, I'm A65 spoken English நம்ம தமிழ்ல பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து நிறைய சைக்காலஜிக்கலா நிறைய விதமான மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா மைண்ட ஒரு ரிலாக்ஸான ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்டப் பண்றதுக்கு. இது எல்லாத்துக்குமே இந்த விஷயம் இவ்வளவு மோட்டிவேஷன் கொடுத்தாதான் மைண்ட் வந்து கரெக்டா செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. ஸோ நீங்களே செட் பண்ணிக்கலாம், ஈஸியாவே செட் பண்ணலாம். எப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா அதாவது ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அந்த ஒர்க்கை வந்து நீங்க வந்து தள்ளி வைக்கணும். சரி, அதான் இம்பார்ட்டன்டான ஒர்க், நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அப்போதைக்கு வந்து உங்களோட பிரெயின் என்ன பண்ண, இதை விட இந்த ஒர்க் இம்பார்ட்டன்டா இருக்கும். சோ அதனால வந்து நீங்க எந்திரிச்சு போ, ஆக மொத்தம் நீ வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு, நீ சும்மா இருக்காத அப்படின்னு உங்கள சொல்லிட்டே இருக்கும். நீங்க எப்போதுமே என்ன பண்ணிக்கணும், ஜஸ்ட் சும்மா இருந்து பழகிக்கங்க. சோ சும்மா இருக்குன்னா எதுவுமே பண்ணக்கூடாது. சோ எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. சோ தேவையான சமயத்துல தேவையான வேலைகளை கரெக்டா அந்த சமயத்துல மட்டும் கரெக்டா செஞ்சுக்கணும். சோ ஓவர் டைம் எடுத்துக்க கூடாது ஒரு விஷயத்துல. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஒரு வேலையை செய்ய போறோம் அப்படின்னா வந்து அதுக்கு ஓவர் டைம் எடுத்துக்க கூடாது. சோ அதுக்கு இவ்வளவு தான் டைம் தேவைப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த இவ்வளவு டயத்துக்குள்ள நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடணும். அதை தாண்டி இது வேலை செய்யற வரை இன்னொரு வேலையை பத்தி நீங்க யோசிக்கவே கூடாதுங்க. அந்த வேலை வருதுன்னா ஆமா அந்த வேலையும் முக்கியம் தாங்க, இந்த வேலையும் முக்கியம் தான். சோ எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். சோ எதா இருந்தாலும், வாழ்க்கையா இருந்தாலும் எதா இருந்தாலும் நீங்க ஜஸ்ட் காம் டவுன். அதாவது உங்க மனசுல சொல்லிருங்க, நீ அமைதியா இரு, நான் உடனே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ரியாலிட்டியை நீங்க மேக்சிமம் ரியாலிட்டியா மனசை வச்சு ஹேண்டில் பண்ணாதீங்க, நீங்களாவே ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க அதுக்கு வந்து மனசுக்கு நீ ஒரு மாஸ்டரா இருந்தா மட்டும் தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம இன்னொரு கேரக்டரை பில்டு பண்ண போறோம்ல. ஸோ தட்ஸ் வை ஐ டெல் யூ திஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம வந்து போயிடுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து ஒரு அதாவது ரீகேப் பண்ணிட்டோம். ஸோ என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், முன்னாடி சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பார்த்துருந்தோம். இப்போ நம்ம தமிழ்ல வந்து சென்டென்ஸ் கொடுத்து அதை வந்து இங்கிலீஷ்ல மாத்திக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் நான் திருப்பி கொடுக்குறேன். பள்ளியின் முன்னுரம் ஒரு விளையாட்டு திடல் இருக்கு. ஸோ பள்ளிக்கு, அதாவது ஸ்கூலுக்கு முன்னாடி விளையாட்டு, அதாவது பிளே கிரவுண்ட் இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம வந்து இங்கிலீஷ்லாம் மேக்சிமம் சொல்லுவோம். ஸோ ஆனா இருந்தாலும் தமிழ்ல எப்படி சொல்றோம்னா, பள்ளியின் முன்புறம் விளையாட்டு திடல் இருக்கு, பள்ளிக்கு முன்னாடி பிளே கிரவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை வந்து இப்ப வந்து இதை வந்து ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து எஸ்விசி பேட்டர்ன் பார்த்துருந்தோம், சப்ஜெக்ட் வெர்ப் அண்ட் காம்ப்ளிமெண்டா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுல வந்து ரொம்ப லென்த்தியான சென்டென்ஸா இருக்குல்ல. முதல்ல வந்து ஒண்ணு இருக்குன்னு சொல்லிடுவோம். ஸோ இருக்குன்னு முதல்ல சொல்லிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பள்ளியின் முன்புறம் ஒண்ணு இருக்கு, பள்ளியின் முன்புறம் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒரு திடீர்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப வந்து ஏதாவது பக்கத்துல இருந்தா இட் இஸ் அ பிளே கிரவுண்ட், இது பிளே கிரவுண்ட்னு சொல்லிடலாங்க. பக்கத்துல ஏதாவது இருந்துச்சு, அந்த இருக்கிறது இட் இஸ் அ பிளே கிரவுண்ட் சொல்லலாம். ஒண்ணு வந்து அங்க இருக்கு, ஆனா நம்ம கை காட்ட முடியாது, இட் இஸ் தட் இஸ்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பைக் பக்கத்துல நிக்குன்னா திஸ் இஸ் அ பைக்னு சொல்லிடலாம். இட் இஸ் அ பஸ்ன்னு சொல்லிடலாம். என்ன இதெல்லாம் பார்த்தா சிரிப்பாங்க, இட் இஸ் அ பஸ், ஆமா இது பஸ், நமக்கெல்லாம் தெரியாது பாரு. இட் இஸ் அ பைக் அப்படின்னா இது ஒரு பைக், இது எனக்கு தெரியாது பாரு, எனக்கு என்ன கண்ணா தெரியாது, இது என்ன ஐ எம் நாட் அ ஏலியன்யா அப்படி சொல்லிடுவோம். நம்ம ஜோக் பண்றோம்னு நினைச்சவங்க. இதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு அழகான வருது, தேர்னு ஒண்ணு இருக்கு. தேருக்கு பேசிக்கா மீனிங்கே இல்லைங்க. தேர் இஸ் அ பிளே கிரவுண்ட், ஒரு விளையாட்டு திடல் இருக்கு, தேர் இஸ் அ பிளே கிரவுண்ட். அதாவது ஒரு விளையாட்டு திடல் எங்க இருக்கு, இதெல்லாம் வந்து அது பதில் கிடையாதுங்க. எங்க இருக்குன்னு இல்ல, ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கு, ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான். அது எங்க இருக்கு, என்ன இருக்குன்னா நம்ம இனிமேல் தான் சொன்னேன். ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற சொல்றதுக்கு, இருக்குன்னு சொல்றதுக்கு அதான் வந்து தேர் இஸ் அ பிளே ஒரு விளையாட்டு இருக்கு. ஆனா எதுக்கு முன்னாடி இருக்கு? இங்கதாங்க நம்ம வந்து ப்ரிபோசிஷன் அப்படின்னா முன்னாடி இருக்கு. ஆனா எதுக்கு முன்னாடி? ஸ்கூலுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா பிளே கிரவுண்ட். தேர் இஸ் அ பிளே கிரவுண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்கூல். அதாவது ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கு. எதுக்கு? இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா வந்து முன்னாடின்னு அர்த்தம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா வந்து முன்னாடி. இது வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப், இது மூணுமே ஒரு ப்ரிபோசிஷன். இந்த மூணும் சேர்ந்து ஃப்ரேஸா ஃபார்ம் ஆகி இதுக்கு என்ன அர்த்தம்? முன்னாடி, முன்னாள், இந்த மாதிரி நமக்கு ஒரு மீனிங் கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, அதாவது என் கண்ணு முன்னாடி நிக்காத, நீ என்ன வெறுப்பேத்திட்ட, நீ ரொம்ப 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 வெறுப்பேத்திட்ட, ஐம் ஆங்க்ரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி, ஐம் டெரிபிளி ஆங்க்ரி, டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ஜஸ்ட் கெட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ நம்ம வந்து ஃபீலிங்ஸோட சொல்லணும். ஸோ என்னன்னா வந்து
லாங்குவேஜ் டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. நம்ம செத்து போன மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம எப்பவுமே ஒருத்தவங்களை கோவப்படுறோமா, டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ஸோ கெட் அவுட் யா அப்படின்னு நம்ம வந்து ஒரு கோவம்னா ஆங்கிரி அப்படின்னா கோவம்னா கோவத்தை வெளிப்படுத்தணும், லவ் அப்படின்னா லவ் வெளிப்படுத்தணும். ஸோ அஃபெக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் என்ன விதமான டோன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ண வைக்கணும். ஜஸ்ட் ஒரு ஒரு படிக்கிறதாங்க. பட் வந்து நம்ம ஒரு கோவமா இருந்தா எப்படி சொல்லணும், ஸோ ஒரு அன்பா இருந்தா எப்படி சொல்லணும், ஒரு அம்மாட்ட எப்படி பேசணும், ஒரு அப்பாட்ட எப்படி பேசணும், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசணும், ஒரு தெரியாத நம்பர்கிட்ட எப்படி பேசணும், இப்படின்னா எல்லாத்தையும் ஒரு விதம் இருக்குல்ல. ஸோ எல்லாத்தையும் அன்பா தான் பேசணும். பட் வந்து ஒரு சில இடத்துல நம்ம அன்பாவே பேசிக்கிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு சில இடத்துல கடிக்க தான் வேணும். ஸோ அந்த இடத்துல நம்ம டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீன்னு சொல்லக்கூடாது. டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லி செத்த மாதிரி சொல்லக்கூடாது. ஹே டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ஜஸ்ட் கெட் அவுட். ஐ டோன்ட் லைக் யூ, எனக்கு ஒன்று பிடிக்கல. ஜஸ்ட் யூ டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு கண்ணு முன்னாடி நிற்காத, கெட் அவுட், எனக்கு போயிரு அப்படின்னு சொல்றோம்ல. அதான் அதை வந்து டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் பார்க் யுவர் வெஹிக்கிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட், கேட்டு முன்னாடி வண்டியை நிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்ல எழுதி போட்டுருவாங்க. இதுதான் வந்து preposition இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா டோன்ட் பார்க் யுவர் வெஹிக்கிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட். டோன்ட் பார்க் யுவர் வெஹிக்கிள், அதாவது டோன்ட் அப்படின்னா பார்க் யுவர் வெஹிக்கிள்னா வந்து பார்க் பண்றது, ஸோ கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது. டோன்ட் பார்க்னா செய்யாதேன்னு அர்த்தம். செய் அப்படின்னா வந்து பார்க் யுவர் வெஹிக்கிள், செய்யாத டோன்ட் பார்க் யுவர் வெஹிக்கிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட், கேட்டுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்தாத அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ தேர்னு ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ இட் இஸ் எதுக்கு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு எல்லாம் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே தேர் இஸ் அ லிமிட், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பத்தியா நம்ம தமிழ்ல சொல்லுவோம் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குடா, நீ ரொம்ப பண்ற திஸ் இஸ் லாஸ்ட் ஒன் ஃபார் யூ. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு மச்சி, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. நீ அதை வந்து இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கவே முடியாதுடா, நீ ரொம்ப பண்ணிட்டடா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, நீ ஒரு லிமிட்டை தாண்டி நீ செயல்பட்டு இருக்க. ஸோ அது எப்படி இங்கிலீஷ் வரும்னா there is a limit, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குடா. Don't talk too much, ரொம்ப பேசாத அப்படின்னு நிறுத்து, ஸ்டாப்யா. இப்போ வந்து எப்படி சொல்லணும்னு இது there is a limit அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம கான்வர்சேஷன் யூஸ் பண்றோம்னா கான்வர்சேஷன் ஸ்டாப்யா, டோன்ட் டாக் டூ மச், ரொம்ப பேசாத, நான் என்ன அவ்வளோ பெரிய கெட்டவன் நடறான்னு. ஸோ ஏன் இந்த மாதிரி பேச, நீங்க உங்க ஃப்ரெண்டுகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு வந்து உங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டேன், ஹே நீங்க அதுக்கு ஹே டோன்ட் டாக் டூ மச், ரொம்ப அதிகமா பேசாத. there is a limit, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு வச்சு, நீ வந்து லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்க, இதுக்கு மேல I'm terribly angry, நான் ரொம்ப கோபமா இருக்கேன், ஸோ ஜஸ்ட் யூ கெட் அவுட் அப்படின்னு சொல்றது. there is a limit, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்க, எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல, எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு. there is a chance, maybe there is a chance, lucky, if you are lucky there is a chance, நீங்க லக்கியா இருந்தாலும் உனக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. there is a chance ன்னு சொல்லுவோம். ஒரு அப்படின்னா there அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்கு, there is a chance. there அப்படிங்கிறது இருக்கிறது அப்படின்னா isன்னு, there is a chance. இது சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, இது வேர்ப்னு சொல்லுவாங்க, இது காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஒரு தவறு இருக்கு, there is a mistake, ஒரு தவறு இருக்கு, there is a mistake. ஆனா வந்து யார் மேல சொல்ற there is a mistake, ஏதாவது ஒண்ணு செஞ்சு வச்சிருப்பாங்க, சோ ஏதோ ஒரு கோடிங்கோ பர்టిక్యులர் ஏதாவது ஒண்ணு டைப் பண்ணி வச்சிருக்கீங்க, சோ there is a mistake, அதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கு. this is mistake அப்படின்னா இது தவறு அப்படின்னு சொல்றது அர்த்தம். there is a mistake அப்படின்னா வந்து அது தவறா இருக்கு. it is a mistake அப்படின்னா இது மிஸ்டேக்கா இருக்குன்னு அர்த்தம். that is mistake அப்படின்னா அது மிஸ்டேக்கா இருக்கும். ஒரு தவறு இருக்கு பொதுவா சொல்றோம், உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் எவன நமக்கு வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து there is a mistake, ஒரு மிஸ்டேக் இருக்குது, யாருன்னு சொல்லல, யாருன்னு எனக்கே தெரியல, there is a mistake அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாவே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், வேலைக்கு போயிடலாம். there is a bus every 5 minutes, இந்த இடத்துல ஒரு காலத்தை குறிக்கல ஃபார் யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். இந்த எவ்ரி வரையில ஃபார் யூஸ் பண்ண தேவையே இல்லை. ஸோ நான் ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் ஒரு பஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ there is a bus every 5 minutes. ஓகே, இப்ப வந்து there are அப்படிங்கிற இந்த there is அப்படின்னா வந்து ஒண்ணுமே இல்ல, ஒன்ன பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம் வச்சுக்கேன். there is ஒரு சான்ஸ் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு, இந்த மாதிரிலாம் ஒன்ன பத்தி பேசிட்டு இருக்கோம் பாத்தியா. சோ there are அப்படின்னா வந்து ஒன்ன தாண்டி பலவற்றை பத்தி பேசிட்டு இருக்குது. சோ இதுக்கு ரெண்டுக்குமே வந்து
நீ வந்து ஐ வந்துச்சு ஆம் வரும், ஹி வந்துச்சுனால இஸ் வரும், இட் வரும், ஸோ வி வந்துச்சு ஏர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது எந்தெந்த சப்ஜெக்ட் பக்கத்துல எந்தெந்த என்னென்ன ப்ரொனவுன், அதாவது ப்ரொனவுன் பக்கத்துல என்னென்ன வேர்ப் வரும்னு சொல்லிட்டு சில விஷயம் எல்லாம் ரூல்ஸ் பத்தி எடுத்திருக்கோம். ஆனா தேர் கிட்ட மட்டும் ரெண்டுமே வருங்க. நம்ம வந்து சிங்குலரா, அதாவது ஒன்ன பத்தி பேசணுமா தேர் இஸ்ன்னு வரும். ஸோ 2 3 இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பார்த்தா தேர் ஆர் வரும். தேர் ஆர் 7 மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி, அதாவது எங்க ஃபேமிலியில வந்து என் ஃபேமிலியில வந்து 7 மெம்பர்ஸ் 7 பேர் இருக்கோம். தேர் ஆர் 7 மெம்பர்ஸ் இன் அவர் ஃபேமிலி. இன் மை ஃபேமிலின்னு சொல்லலாம், இன் அவர் ஃபேமிலினா நம்ம ஃபேமிலியில, நம்ம குடும்பத்துல. மேக்சிமம் நானும் சொல்றத விட நம்ம குடும்பம் தான் மேக்சிமம் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஸோ ஏன்னா வந்து நம்ம ஒரு கூட்டமைப்பு, ஒரு கம்யூனிட்டி தானே. ஸோ நம்ம அவர்னா நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்போசிஷன். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் எது கூட என்னென்ன வரும் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இனிமேல் வந்து ஒரு வேர்பு கூட சில இதெல்லாம் சேரும்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ ஹி இஸ் ஆங்கிரி அப்படின்னு நம்ம முன்னாடி ஹவ் இஸ் ஹின்னு கேட்டு இருந்தோம். அவர் கோபமாக இருக்கிறார்னு அர்த்தம். ஸோ அவர் கோபமாக இருக்கிறார், இது வந்து சப்ஜெக்ட்னு பார்த்துருந்தோம், இது வேர்புன்னு பார்த்துருந்தோம், இது அட்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி 3 இருக்கு. அவர் என் மீது கோபமாக இருக்கிறார். அவர் கோபமாக இருக்கிறார்னா இந்த எக்ஸ்ட்ரா என் மீதுங்க. ஹி இஸ் ஆங்கிரி, அவர் என் மீது கோபமாக இருக்கிறார். அவருக்குங்கிறதுக்கு சேர்த்துட்டோம், இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இஸ்ன்னு சேர்த்துட்டோம். ஸோ கோபமாக அப்படிங்கிறதுக்கு ஆங்கிரி சேர்த்தோம். என் மீதுன்னு சொல்லணும். என் மீது, அதாவது என் மீது அப்படின்னா வந்து என் மீது அப்படின்னா வந்து ஆங்கிரி வித், ஆங்கிரி கூட என்ன செய்யணும்னா வித் சேரும். வித் சேர்ந்துக்கிறேன். ஐ எம் ஹி இஸ் ஆங்கிரி வித் மீ. அவன் அல்லது அவர் என் மீது கோபமாக உள்ளார். யார் மேல? மீதுன்னு அர்த்தம். என் மீது யார் மேல வந்து அவர் என் மீது கோபமாக உள்ள, அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நம்ம அவன் என் மேல கோபமா இருக்கா, என் மேல அப்படின்னு சொல்லுவோம். சோ அவர் என் மேல கோபமா இருக்கா. ஹி இஸ் ஆங்கிரி வித் மீ. எனக்கு யார் மேலும் கோபம் இல்லப்பா. சோ எனக்கு யார் மேல ஐ எம் ஆங்கிரி வித் நன். ஐ எம் ஆங்கிரி வித் நன். எனக்கு யார் மேலையும் கோபம் இல்லை. அதற்கு நீங்க தான் பொறுப்பு. அப்படின்னா பொறுப்பு அப்படின்னா பொறுப்பு பருப்பு இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னா அது ரெஸ்பான்சிபிள்னு வரும். ஸோ ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா வந்து பொறுப்பு. அதற்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னா யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். இந்த ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு வந்தாலும் இந்த ஃபார் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எந்தெந்த எது கூட எது வரும், எந்தெந்த வேர்பு கூட என்னென்ன வேர்பு கூட என்னென்ன ப்ரிபோசிஷன்ஸ் வரும், ஸோ என்னென்ன அட்ஜெக்டிவ்ஸ் கூட என்னென்ன வரும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் அப்படின்னா வந்து நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. இஃப் எனிதிங் கோஸ் ராங் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா என்ன கேட்காம நீ முடிவு எடுத்துட்டல, ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு. இஃப் எனிதிங் கோஸ் ராங் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். நீ தான் அதுக்கு பொறுப்பு, நான் கிடையாது. ஸோ வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட், அது வந்து நாங்க தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்றோம். வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் அப்படின்னு சொல்றது. நம்ம வந்து இப்ப ப்ரிப்போசிஷன்ல ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எல்லாம் எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனுக்கு எங்க எதெல்லாம் எது கூட சேர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆங்கிரி வந்தா வித் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவோம். ரெஸ்பான்சிபிள் வந்தா ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்படிங்கிற ஒரு இது வரும். சரி, முன்னாள் அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப். இந்த மூணு விஷயத்தையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த 3 விஷயத்தையும் பார்த்துருந்தோம். இந்த தேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துருந்தோம். ஸோ எனக்கு இதுதான் இதோட ரீகேப்ஷன் அப்படியே சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் A65. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.